இருக்கும் வணக்கம். இன்றைய சூழலில் கைத்தொலைபேசி பாவனை அதிகரித்து காணப்படுகின்றது. இந்த கைத்தொலைபேசி பாவனையால் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இன்று கைத்தொலைபேசி பாவிக்காத மனிதர்களே இல்லை என்று சொல்லலாம். சகல இடங்களிலும் கைத்தொலைபேசி பாவிக்கின்ற நிலைதான் காணப்படுகின்றது. சகல உலக நாடுகளிலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கைத்தொலைபேசி காணப்படுகின்றது. இவற்றை விட ஸ்மார்ட் போன்கள் பாவனை தற்போது அதிகரித்து காணப்படுகின்றது. வறுமையில் இருப்பவர்கள் கூட ஸ்மார்ட் போன் பாவிக்கின்ற நிலை காணப்படுகின்றது. ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பணத்தை பெற்று அந்த ஸ்மார்ட் போன்களை பாவிக்கின்றார்கள். எனவே இந்த ஸ்மார்ட் போன்களின் பாவனை அதிகரித்து காணப்படுகின்றது. இன்று உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் தொடர்ச்சியாக போன்களிலேயே மூழ்கி இருப்பார்கள். சில வேளைகளிலே அதை தடுக்கின்ற போது அங்கு பெற்றோர்களுக்கும் அந்த சிறுவர்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் கூட வருகின்றது. சில வேளைகளில் அவர்களை அதிலிருந்து மீண்டு அவர்களை வேறு ஒரு காரியத்துக்கு நகர்த்துவது கூட கடினமான காரியமாக இருக்கின்றது. எனவே இந்த தொலைபேசி பாவனைகளால் ஏற்படும் பாதிப்புகள் சம்பந்தமாக ஸ்பெயின் நாட்டில் உள்ள ஆய்வாளர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆய்வுகளில் பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆண்கள் பெண்கள் என பலரை இணைத்து இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியிட்டு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த திடுக்கிடும் தகவல்கள் என்ன, இது தொலைபேசி பாவனைகளை நாங்கள் தடுப்பதற்கான மாற்று வழிகளை யோசிக்க வேண்டும் போன்ற சிந்தனைகளை ஏற்படுத்துகின்றது. இது சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியை நாங்கள் பார்க்க போகின்றோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். எமது கனெக்ஷன் குரல் காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொலைபேசி பாவனைகள் தற்போது அதிகரித்து காணப்படுகின்றது. பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரை பல்வேறு தரத்தினரைச் சேர்ந்தவர்கள் தொலைபேசி பாவிக்கின்றார்கள். இந்த தொலைபேசி பாவனைகள் இன்று வீடுகள் மட்டுமில்லாமல் அலுவலகங்கள் போன்ற பல்வேறு இடங்களிலும் தொலைபேசி பாவனைகள் காணப்படுகின்றது. குறிப்பாக மருத்துவமனைகளில் இவ்வாறான தொலைபேசி பாவனைகள் அதிகரித்திருப்பதன் காரணமாக அங்கு நோயாளிகள் கவனிக்கப்படாத சூழ்நிலை கூட காணப்படுகின்றது. அண்மையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களின் பின்னணியில் குறித்த ஒரு யாழ் மாவட்ட மருத்துவமனையின் அதிகாரியால் அங்குள்ள மருத்துவமனை பணிப்பாளர்களுக்கு போன்கள் பாவிப்பது தடை விதிக்கப்பட்டிருப்பதை கூட நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே எல்லா பிரச்சனைகளுக்கும் போன் ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. குடும்பங்களில் கூட பெண்கள் போன்கள் பார்த்து கொண்டிருப்பதால் அங்கே குடும்ப வேலைகள் இடம்பெறாமை காரணமாக கணவன் மனைவிகளுக்கு இடையில் சச்சரவு காணப்படுகின்றது. பிள்ளைகள் படிப்புகள் போன்றவற்றில் கவனம் இல்லாமல் போன்களை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருப்பதால் அவர்கள் நரம்பியல் சம்பந்தமான நோய்களை எதிர்கொள்கின்றார்கள். மனநிலை பாதிக்கப்படுகின்றது. எனவே இது சம்பந்தமான ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றது ஒரு நாடு ஸ்பெயின். அதாவது செல்போன்கள் தற்போது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறி இருக்கின்றது. இளைஞர்கள் செல்போனின் பாவனையில் அதிகம் மூழ்கி இருக்கின்றார்கள். ரீல்ஸ், வீடியோக்கள், சமூக வலைத்தளங்கள் என எப்போது பார்த்தாலும் அதிக அளவில் இளைஞர்கள் செல்போன் பாவனை அதிகரித்திருக்கின்றது. இந்த நிலையில் செல்போன் பாவனையின் அதிகரிப்பால் ஆபத்துக்களும் அதிகரித்திருக்கின்றது. இதன் பாவனையால் ஏற்படுகின்ற ஆபத்து குறித்து சமீபத்தில் ஸ்பெயின் நாட்டின் ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதில் 25 வயதுக்கு உட்பட்ட 25 வயதுடைய 104 ஆண்கள் மற்றும் 293 பெண்கள் மற்றும் 3ஆம் பாலினத்தைச் சேர்ந்த சிலரை இந்த ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டனர். அவர்கள் அனைவரும் 100% தொடர்ந்து ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்தி வருகின்றார்கள். இதன் காரணமாக அவர்களை இந்த ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள். ஆய்வின் முடிவில் பல திடுக்கிடும் தகவல்களை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆய்வின் முடிவில் அதிக அளவில் ஸ்மார்ட் போன் பாவிக்கின்ற இளம் பெண்கள் மனநலம் பாதிக்கப்படுவதான வாய்ப்புகள் அதிகம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் அதிக அளவு பயன்படுத்தப்படுகின்ற பெண்கள் அதிக துன்பங்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று சொல்லியும் ஆண்களுடன் ஒப்பிடும் போது பெண்கள் கூடுதலான பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியது கண்டறியப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் போன் பயன்படுத்துவதால் பதற்றத்தன்மை, அச்சநிலை, எதற்கெடுத்தாலும் ஒரு முடிவுகள் எடுக்க முடியாத நிலை, மன உளைச்சல், தீங்கி விளைவிக்கும் நடத்தை, தற்கொலை எண்ணங்கள் அதிகரிப்பதாகவும் அவர்கள் அந்த ஆய்வின் முடிவில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே இளந்தலைமுறையினரை இந்த ஆபத்திலிருந்து பாதுகாப்பதற்கான மாற்று நடவடிக்கைகளை ஆய்வுகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் அந்த ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே நாம் கூற வேண்டிய கருத்து, இயலுமான அளவு தொலைபேசிகளை நீங்கள் தூர வைத்து உங்களுடைய கடமைகளில் ஈடுபடுவது சிறப்பாக இருக்கும். இயலுமாக ஓரிரண்டு படங்களை பார்த்துவிட்டு நீங்கள் தொலைபேசிகளுக்கு கிட்ட போகாதீர்கள். குறிப்பாக
நாட்டுச் செய்திகள் மற்றும் ஒரு நகைச்சுவை செய்திகள், ஏதாவது ஒரு மகிழ்வான செய்திகளை நீங்கள் பார்த்துவிட்டு அதனுடன் அந்த தொலைபேசியை அணைத்துவிட்டு நீங்கள் வேறு செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும். குழந்தைகளுக்கு தொலைபேசிகள் அவர்கள் கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கி அல்லது சில செய்திகள் இன்னென்ன நிகழ்வுகளை நீங்கள் பார்க்க வேண்டும், குறிப்பாக கதைகள், சிறுபிள்ளை நிகழ்வுகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லியும் அவ்வாறு செய்கின்ற போது குறித்த நேரத்தை ஒரு நேர சூசியை ஒன்றை நீங்கள் உருவாக்கி, அதாவது டைம் டேபிள் என்று சொல்வார்கள், அவ்வாறு அதனை உருவாக்கி அதன் ஊடாக அவர்களுடைய படிப்பு செயற்பாட்டில் கவனத்தை செலுத்தலாம். எனவே இவ்வாறான செயற்பாடுகள் குழந்தைகளுக்கும் எதிர்காலத்தில் மிகுந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும். எனவே இயலுமான அளவு பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு முன்னால் தொலைபேசி பார்ப்பதை தவிர்க்கின்ற போது குழந்தைகளும் அந்த தொலைபேசி பார்ப்பதிலிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்றே கூறக்கூடியதாக இருக்கின்றது.